பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை இந்த நல்ல காலை வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையிலே உங்களோடு கூட இருந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி கர்த்தர் கொடுத்ததான கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ என்று சொல்லி இந்த வார்த்தை ஒரு கேள்வியோடு கூட இந்த வார்த்தை இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்த பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இந்த காரியத்தை யாரால செய்ய முடியும், ஆண்டவரால் இதெல்லாம் செய்ய முடியுமா என்று சொல்லி சில நேரத்தில் வசனம் தெரிந்தாலும் எல்லாம் தெரிந்தாலும் சில நேரத்தில் நமக்குள்ளே ஒரு கவலை இருக்கும். இந்த காரியத்தை ஆண்டவரால் செய்ய முடியுமா, இதை கர்த்தரால் செய்ய முடியுமா என்று சொல்லி ஒரு கேள்வி நமக்குள்ளே இருக்கும். அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த கேள்விக்கு பதில் கொடுக்கிற விதத்தில் தான் இந்த வார்த்தை இருக்கிறது. இந்த வார்த்தை என்ன சொல்லுது? கர்த்தராலே ஆகாத காரியம் உண்டோ என்று சொல்லி நம்மை பார்த்து கர்த்தரே கேள்வி கேட்கிற விதத்தில் இந்த வார்த்தை அமைந்திருக்கிறது. இந்த வார்த்தை அன்பார்ந்த பிள்ளைகள் ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டதான ஒரு வார்த்தை. சாராளும் ஆபிரகாமும் வயது அதிகமாகிறது, 2 பேருக்குமே பிள்ளை இல்லை. வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, பெண்களுக்குரிய வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று என்று சொல்லி. இதற்கு மேலே பிள்ளை பிறக்க வாய்ப்பே கிடையாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் சொல்லுகிறார், இல்லை, உன்னுடைய மனைவியாகிய சாராள் உனக்கு ஒரு பிள்ளை பெறுவாள் என்று சொல்லும் பொழுது சாராள் கூடாரத்தில் இருந்து அதை கேட்டுக்கொண்டு உள்ளத்தில் நகைக்கிறாளாம். எனக்கும் என்னுடைய கணவனுக்கும் வயசாகிவிட்டது, இனி எப்படி பிள்ளை பிறக்கும், இனி எப்படி நடக்கும் என்று சொல்லி சிரிக்கிறாங்க. ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு இந்த அம்மா சிரிக்கிறாங்க, நகைக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் சூழ்நிலைகள் அப்படி இருக்கிறது, அவர்களை குறை சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னால் நடப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னால் ஆகாத காரியம் ஏதாவது இருக்கிறதா, கர்த்தரால் ஆகாத காரியம் இருக்கிறதா, நான் என்னுடைய வார்த்தையின்படி நிச்சயமாக நடக்கும், சாரால் உனக்கு நிச்சயமாக ஒரு பிள்ளையை பெறுவாள் என்று சொல்லி ஆண்டவர் ஆணித்தனமாய் சொல்லுகிறத பார்க்கிறோம். என்ன நடந்தது அன்பான தேவ பிள்ளைகளே? சூழ்நிலைகளை பார்த்து ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் அல்ல, சூழ்நிலைகளை பார்த்து கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிற தேவனும் அல்ல. சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், சாராளுக்கு ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற, இல்லை, நிச்சயமாக உனக்கு ஒரு பிள்ளையை ஒரு மனைவி பெறுவார்னு சொல்லி. என்ன நடந்தது அன்பான கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவர்களுக்கு நல்ல ஒரு பிள்ளை ஈசாக்கு பிறந்ததை நாம் பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் சூழ்நிலைகளை பார்த்து, நம்முடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகளை பார்த்து, நம்முடைய சரீரத்தினுடைய சூழ்நிலையை பார்த்து, நிலையை பார்த்து, இனி எனக்கு நன்மை நடக்காது, இனி எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறாது, இனி என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்று சொல்லி நாமே முடிவு கட்டி விடுகிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? அவர் சூழ்நிலைகளை பார்த்து தன்னுடைய வார்த்தைகளை மாற்றிக்கொள்ளுகிற தேவன் அல்ல, சூழ்நிலைகளை பார்த்து அவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிற தேவன் அல்ல, சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டவர் நம்முடைய தேவன். உங்கள் சூழ்நிலைகள் எப்படியா இருந்தாலும் அவர் உங்கள் வாழ்க்கையில செய்ய முடியாத அசாத்தியமான காரியம் என்று ஒன்றுமே கிடையாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகள், எனவே நாம் கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்து கொள்வோமாக. அவர் எந்த நிலையில நம்முடைய வாழ்க்கை இருந்தாலும் நம்மை ஆசீர்வதிக்க கர்த்தரால் எதையும் செய்ய முடியும். எனவே ஆண்டவரை பார்த்து சொல்லலாம், ஆண்டவரே, உம்மால எல்லாம் செய்ய முடியும், ஆண்டவரே, உம்மால் ஆகாதது ஒன்றுமே இல்லை ஆண்டவரே என்று சொல்லி அவரை பார்த்து நாம் சொல்லுவோமா? ஜெபிப்போம். பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இம்மட்டுமாக இந்த வார்த்தைகளை கேட்டு உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, ஆபிரகாம் சாராளுடைய வாழ்க்கையிலே சூழ்நிலைகள் ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறுவதற்கு வாய்ப்பே இல்லை என்பது போல இருந்தது. ஆனால் நீர் சூழ்நிலைகளை பார்த்து எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் அல்ல, சூழ்நிலைகளை மாற்றி எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா, ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே, சாராளுடைய வாழ்க்கையினுடைய வார்த்தையை நிறைவேற்றின தேவன். நம்முடைய பிள்ளைகள், இனி என்னுடைய வாழ்க்கையில் நன்மை நடக்காது, இனி என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாதுன்னு சொல்லி ஆண்டவர் நம்பிக்கை இழந்து போயிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தரை நன்மை செய்யும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதுமாய் நம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் நம்முடைய கரம் கூட இருந்தவர்களை நடத்தட்டும் என்று சொல்லி இயேசு நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.